இனி 9 மாசம் கழிச்சு தாங்க நான் வீட்டுக்கே வரப்போறேன். ஸோ, அதனால எங்க வீட்ல இருக்கக்கூடிய 2 மீனுக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு, நீங்க நல்லா ஹெல்த்தியா இருங்க. நான் வரம்போது புஷ்டிக்கா இருக்கணும். ப்ளஸ் உங்களோட குழந்தைகள பார்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் அவங்களுக்கு குடுத்துட்டு, அண்ட் என்னோட வீட்டுக்கு ஒரு பை பை சொல்லிட்டு, அண்ட் நான், எங்க அம்மா, எங்க அப்பா 3 பேரும் நாங்க வந்து ஈரோடு ஜங்ஷனுக்கு போயிட்டோம். அண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வரக்கு. ஸோ, அப்புறமேட்டுக்கு அவ்வளோதாங்க. ட்ரெயின் ஏறியாச்சு. இனி ட்ரெயின் கிளம்புறோம். இன்னும் 2 to 3 மினிட்ஸ் ட்ரெயின் கிளம்பிரும். எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஒரு 4 to 5ல போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரே பசிங்க. அதனால எங்க அப்பா வந்து சேலம் ஜங்ஷன்ல இது வாங்குனாங்க. ஏதோ பரவால்ல சாப்பிட்ற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து தெரிஞ்சுச்சு. அது வந்து அங்கமல்லி ஸ்டாப். அண்ட் நாங்க வந்து கொச்சினுக்கு வந்துட்டோம். ப்ளஸ் அங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். பிகாஸ் எனக்கு அடுத்த நாள் தான் ஃப்ளைட்டு. ஸோ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சு. எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருந்துச்சு. அண்ட் அந்த ரூம் அந்த லாட்ஜ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு காட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அதனால சீனரி வியூலாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் புதுசு புதுசா என்னென்னமோ மரம்லாம் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. பட் தெரிஞ்சுக்குவேன் கண்டிப்பா. அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கீ ரோஸ்ட் சாப்பிட்டேங்க. அதுதான் நான் கடைசியா சாப்பிட்ட ரோஸ்ட்டுங்க. ஐ மிஸ் யூ ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. காலையில நாங்க கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம். டைம் வந்துருச்சுங்க இந்தியா விட்டு வெளிய போகுறதுக்கு. ஸோ நானு, கார்த்திகா, வித்யா, தர்ஷன் எல்லாமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு நாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹார் இருந்துச்சு டைம். ஸோ அதில வந்து நாங்க லான்ச் இருந்துச்சு. அந்த லான்ச் வந்து நாங்க கெனரா கார்டு யூஸ் பண்ணி நாங்க வந்து சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுனோம். எதுக்கு? போர்டிங்க்கு தான். ஸோ ஒன்ஸ் போர்டிங் முடிஞ்சுச்சு. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா வேடிக்கை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஏர் அரேபியால ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் என்னன்னா ஸ்கை டைம் அப்படின்னு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு மொபைல ஏரோப்ளேன் மோட்ல போட்டு ஸ்கை டைம் வந்து நம்ம மொபைல்ல ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த வைஃபை கிடைச்சிரும். அண்ட் அது மூலியமா நம்ம நெறைய படம் பார்க்கலாம். அண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா, டர்க்கி க்ரோசாண்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அத நான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கை டைம் வைஃபை மூலியமா லைக் நம்ம வந்து நம்மளோட ஏரோப்ளேன் வந்து லொக்கேட் பண்ணலாம். ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலியமா நம்ம ஏரோப்ளேன் எந்த பகுதியா போகுது அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். அண்டு நல்லா இருந்துச்சு இது பார்க்கும்போது. ஓ! இதெல்லாம் இப்படி போகுதா? ஓ! இப்படி போகுதா? இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படின்னு நல்ல டெஃபினிஷனோட அந்த ஸ்கை டைம் வைஃபைல குடுத்துருந்தாங்க. ஸோ நாங்க அபுதாபி ரீச் ஆயிட்டோம். ஹலோ கைஸ். சரி விடு. டிஸ்டர்ப் பண்றாங்கக்கா. வெயிட் பண்ண பாத்துக்கிறேன். என்ன கண்டென்ட் ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்க, நான் அப்புறம் பேசிப்பேன். அதாவது இங்க திருப்பி இப்படி நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அபுதாபில வந்திருக்கோம். ஸோ எங்க 15 ஹார்ஸ் லே ஓவர். ஸோ அதனால நாங்க வந்து ஊர் சுத்த போறோம். எங்கன்னா வந்து இந்த அபுதாபி ஏர்போர்ட்ல நாங்க ஊர் சுத்த போறோம். ஏன்னா இவங்க 2 பேத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. இது நம்ம கார்த்திகா இங்க வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம தர்ஷன். இப்படி ஃபன்னி vlog-ஆ தான் இன்னைக்கு இருக்க போகுது. இன்னைக்கு லூக்காவோட vlog எடுத்து நடத்துறது உங்கள் வித்யா. ஓகே, போயிட்டே இருக்கோம். இதுதான் சும்மா சரி 15 hours stay over. ஸோ நம்ம வந்து சும்மா ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சுத்தி போயிட்டு இதுல வந்து உங்களுக்கு மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஆமா, கூகுள் மேப் மாதிரிதான் இப்ப அது செயல்படுது. ஓகே, வேற என்ன பாத்தீங்கன்னா, உங்களோட நாங்க இன்னுமே போல கைஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. கார்த்திகா வந்துட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம கூட யாரெல்லாம் ரித்திகா வந்துருவாங்க.
ரித்திகா நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நாளையில இருந்து நீங்க ரித்திகாவையும் vlogல ஆமா ரித்திகாவை பள்ளின்னு கூப்பிடுவாங்க. இப்படி ஃபன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இங்க பாருங்க, இந்த இங்கே அங்கங்க வந்து இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. குட். சீக்கிரமா போவோம். அவ்வளவுதான், மறந்துருச்சு டைலாக். எப்ப போவோம்? எப்ப போவோண்டி? நீ கேளுங்க வா. விண்டோ வா, ஷாப்பிங் போலாம், அவ்வளவுதான். போவோம். அப்படி போவோம். தர்ஷன் அங்க ஏதோ ஒரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு நம்ம 3 பேர் சுத்திட்டு வந்தோம். இதுதான் கேர்ள்ஸ் டைம். அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். நீ என்னதான் இப்படி கவர் பண்ணிட்டு வந்தாலும் தெரிஞ்சிடும். முகம் நெக்ஸ்ட் பாத்தீங்களா? ஏய் எஸ். நல்லா இருக்கு. மேல சுத்தியே பாக்கீங்க. ஃபர்ஸ்ட் கீழ முடிக்கும், அப்புறம் அதுக்குள்ள மேல. Are you studying or? Yeah, I'm a student. Are you studying here? In Europe. Oh, okay. So you. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் எங்களோட டெஸ்டினேஷன் பிளேஸ் தாஷ்கண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகுது.